வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சுழியம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் பக்கம் இதை சுழியம்னு சொல்லுவோம், சில பேர் சுழியன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணுமாலும் சொல்லிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை நல்லா அலசிட்டு நான் ஒரு பானையில் போட்டு டைரெக்டாக வேக வைக்க போகிறேன். குக்கரில் எதுலேயும் வேக வைக்கலை. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனா ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க. ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம கையால் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நசுக்குப்படணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கொலையெல்லாம் வேக வைக்க வேண்டாம். நல்லா வேக வச்சு வடிச்சிட்டு ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் 1-2 உடச்சி வச்சுக்குங்க. அதே கப்பால் 1 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாம்பாளத்தில் பரப்பி விட்டு வெயிலில் காய வைக்கலாம். என்கிட்ட வெயில் இன்றைக்கி இல்லை, நான் அதனால் ஃபேன் காற்றுல உணர்த்தியிருக்கிறேன். இதை எப்படி நம்ம வதக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு நான் வடித்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க. இதை லைட்டாக எண்ணெய் சட்டியில் வதக்கிக்கலாம். ரொம்ப நீங்கள் செவக்கெல்லாம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இது எதுக்கு வதக்குறோன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அரைச்சி வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு பெரிய பாத்திரத்தில். கடலைப்பருப்பை ரொம்ப குழைய விட்டுட வேண்டாம். குழஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி பாகு இழுக்காது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம தேங்காவையும் வதக்கி போட்டுக்கலாம். தேங்காய் நான் மிக்சிலெலாம் அரைக்கலைங்க, அப்படியே தான் போட போகிறேன். அப்போ தான் அந்த தேங்காய் கடி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் வாணலியில் கொஞ்சம் எள்ளு சேர்த்து நல்லா படப்படன்னு வெடித்த உடனே இது கூட சேர்த்துக்குங்க. என்கிட்ட எள்ளு இந்த டைமில் கிடைக்கல. இதுக்கு நான் 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி நிறையாவே ஊற்றி நீங்கள் பாகு எடுத்துக்குங்க. பாகுன்னா பாகு பதம்லாம் தேவையில்லை. தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரையிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா கடலைப்பருப்பு நல்லா பாகு வாங்கிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதை ஃபுல்லாக வடிச்சிருங்க, கல் மண் தூசி இல்லாமல். அப்படியே பெசரி நல்லா நம்ம ஆறுற வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், எல்லா பாகும் வாங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதுதான் சுழியனோட மெயின் பேஸ். இது அடுத்தது நம்ம மாவு எப்படி கரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதாங்க, உருட்டியாச்சு. இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா மாவு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் சுழியனில் மாவு ஒட்டாது. இந்த அளவுக்கு நம்ம கையில் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த சுழியன்லேயும் நல்லா பிடிச்சி வரும். இல்லைன்னா அந்த பூர்ணம் பூரா பொரிஞ்சு எண்ணெயில் கொட்டிடும். நான் இரும்பு வடை சட்டியில் தான் இதை செய்கிறேன். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் செஞ்சு காலையிலே தீபாவளி டைமில் இட்லி கூட வடை இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது, சுழியெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் தீபாவளின்னு இல்லை, நான் எப்போயாவது வெக்கேஷ்னலாகவும் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சுழியன் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.